நான் உங்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா உங்ககிட்ட இருந்து யோசிக்காம ஒரு ரிப்ளை வரும், என்ன தெரியுமா, நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மையாவே நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா அது கர்த்தருக்கு தான் தெரியும். வெளியே என்னதான் மேக்கப் போட்டு முகத்தை நல்லா பாலிஷ் பண்ணி வச்சாலும் 99% எனக்கு ஓரளவுக்கு தெரியுது வெளியே இருக்கிறது எல்லாம் முகமூடிதான், உள்ளதான் உண்மையான முகம் ஒளிந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை உள்ளத்தில் பல வியாகுலங்களோடு, பிள்ளைகளை குறித்து பல கலக்கங்களோடு, கர்த்தர் ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த மாதம் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டார், என் வேலை ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய மாட்டார். ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில் ஒருவேளை உங்களுடைய ஆத்துமா சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள், ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், நான் தனிமையா நடந்து கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு ஒரு உதவியை செய்யற மாதிரி தெரியலையே, இப்படியே போச்சுன்னா ஆத்துமா அப்படியே போயிருமே, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.